சாப்பிட்டேங்க்கா, ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க காவேரி. அவங்க வந்து அத்தை வந்து இவ வந்து வாந்தி எடுக்கிறா, நீ வாந்தி எடுப்பேன்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு வேளை நம்மளுக்கு அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. உடனே டேட்டை போய் பார்க்குறாங்க. பார்த்தா நாள் தள்ளி போயிருக்கு. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி காவேரி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கிட்ட வாங்கிட்டு வராங்க. வந்து பதட்டத்தோடு வந்து காவேரி வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் காவேரிக்கு தெரிய வருது அந்த கர்ப்பமாக இருக்கிறது. அதை கேட்ட காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி தாங்கிக்க முடியல அவங்களால. அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலையே, என்கிட்ட ஒரு உயிர் வளர்ந்துட்டுருக்குது. இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் என்னை எல்லோரும் திட்டுவாங்களோன்னு பயமாக இருக்கே. ஏற்கனவே என்னை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை நான் சொன்னேன்னா இன்னும் மோசமாக பேசுவாங்களே. விஜய்கிட்ட நான் போய் சொல்லிடுறேன். அவர்கிட்ட சொன்னால் தான் இந்த வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அடுத்து விஜய்கிட்ட சொல்லலான்னு போகும்போது ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க காவேரி. விஜய்கிட்ட ஒரு வேளை நான் சொல்லிட்டேன்னா அவர் கண்டிப்பாக வந்து நீ வா நம்ம குடும்பத்தோடு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வான்னு சொல்லிட்டு கையோட கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். அப்படி நம்ம வீட்டில் விடுறவங்க மீறி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட என் பொண்டாட்டி வயிற்றுல என் குழந்தை இருக்குது, அதனால் என் பொண்டாட்டி கூட தான் நான் இருப்பேன், நானும் என் பொண்டாட்டி பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அம்மாவோட நிலைமை, அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்களா, நம்ம குழந்தைய ஏற்றுப்பாங்களா, ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ சொல்ல வேணாம், வேறு வழியே கிடையாது, சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. எந்த சொல்லலாம் அவங்க ஃப்ரெண்டு என்னடி ஆச்சுன்னு கேட்டோன்னு நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே? ஆமாடி, எனக்கு ஒன்றுமே புரியலடி. சரிடி விஜய்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி சொல்ல முடியும், இந்த நிலைமை நான் சொல்லணும்னா அவர் கையோட கூட்டின்னு போயிடுவாரு. கூட்டின்னு போகிறாரு, நீ விஜய் கூட சேர்ந்து வாட தாண்டி கரெக்டு. உன் குழந்தைக்கு வந்து விஜய் தானே அப்பா கிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்படின்னோடனே இதெல்லாம் கரெக்டு தாண்டி, நான் எப்படி சொல்கிறது, பார் காவேரி கிட்ட நீ சொல்லி தாண்டி ஆகணும், வேறு வழி கிடையாது காவேரி, விஜய்கிட்ட சொன்னாதான் நல்லது அப்படின்றாங்க. இப்போ எனக்கு சொல்ல வேணாடி, கொஞ்ச நாள் பொறுத்து நான் சொல்கிறேன்டி அப்படின்றாங்க. என்னமோ ஏதோ பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அடுத்து வந்து காவேரிக்கு ஒன்றுமே முடியல, ஒரு கேராக இருக்குது, அவங்களால வேலையே செய்ய முடியல. சரி அப்பளெல்லாம் எடுத்து அடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களால அடுக்க முடியல. ஏன் இப்படி சோர்வாக இருக்குது, எனக்கு முடியலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் படுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்னடி சும்மா படுத்துருக்க, வேலை அவ்வளோ இருக்குது, அம்பிட்டு வேலை கிடக்குது, நீ பாட்டு படுத்துருக்க, என்ன ஆச்சு அப்படி சொல்லி கை வச்சு பார்க்குறாங்க. ஐயோ அம்மா இதாக கண்டுபிடிச்சானு. இல்லைம்மா எனக்கு காலிலேருந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது, சரிடி கசாயம் வச்சு தரேன் கூடிய. கசாயம்மா இது குழந்தைக்கு ஒத்துக்குமா என்னன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னடி அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, இப்போ தலைவலி பரவாயில்லம்மான்னு எழுந்து வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு என்னால் முடியலடி, எனக்கு வாந்தியாக வருதுடி, நிற்கவே மாட்டேங்குது, என் வீட்டில் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல, சரி நீ வா காவேரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாம் காவேரி, இந்த மாதிரி நேரமெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அவங்க ஏற்ற மாதிரி மெடிசன்லாம் கொடுப்பாங்க அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. என்னடி சொல்கிற, வேறு வழியே கிடையாது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ஆகணும் காவேரி அப்படின்றாங்க. சரிடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவெடுக்கிறாங்க. காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாங்க.